தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல். நித்தம் கனி கொடுக்கிற கிறிஸ்தவர். அவர்களின் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். மத்தேயு 7:20. இங்கே நமக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்குறாங்க. பல வகையான பழங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு பழங்களும் அந்தந்த சீசனுக்கு விளையக்கூடிய ஒன்றாக இருக்கும். உதாரணத்திற்கு தர்பூசணி பழத்தை வைத்துக்கொள்ளலாம். தர்பூசணி பழம் ஒவ்வொரு வருஷமும் இந்த கோடை காலத்தில் அதிகப்படியாக சாகுபடி செய்யப்படுகிறது, அதாவது விளைய செய்யப்பட்டு அது நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. அதே மாதிரி மாம்பழம் இப்படி பண்ணுற பழங்கள் என்ன பண்ணுதுன்னா அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய ஒன்று பார்க்குறோம். ஆனால் நீங்கள் காய்கறிகளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாவக்காய், கோவக்காய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகைகள் இருக்குது. இந்த காய்கறிகளில் நீங்கள் போகும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் எப்போதும் கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதே மாதிரி பழங்கள்லையும் சரி காய்கறிகள்லையும் சரி எப்போதும் கிடைக்கக்கூடிய பழங்களும் இருக்குது. எப்போதாவது சீசனுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய காய்கறிகளும் பழங்களும் இருக்குது அப்படின்றத நாம் நன்கு அறிவோம். உதாரணத்துக்கு ஸ்ட்ராபெரி பழத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ட்ராபெரி பழம் நல்ல பழுத்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய மவுஸ், அதாவது அதற்கான வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். இது அமெரிக்கர்கள் பெரும்பாலும் விரும்புகிறாங்க. ஏறத்தாழ 1.5 கிலோ ஸ்ட்ராபெரியை ஒரு வருடத்திற்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்துட்டு விதை உள்ளே இருக்காது, விதை வெளியாக இருக்கும் இந்த ஸ்ட்ராபெரி பழத்தில். அது மட்டும் இல்லை, இது ரோஜா இனத்தை சேர்ந்ததாக இருக்கும். இன்னொன்று வந்துட்டு பெரின்னு இருக்குது, அது வந்துட்டு திராட்சை இனத்தோட சேர்ந்ததாக இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 வகையெல்லாம் ஒரு இது என்ன அப்படின்னா எப்போதும் கிடைக்கக்கூடிய சீசனில் எப்போதும் கிடைக்கக்கூடிய ஸ்ட்ராபெரி பழங்களாக இருக்குது. இன்னொன்று வந்துட்டு எப்போயாவது ஒரு முறை அந்த சீசனுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய பழங்களாக இருக்குது. இதை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எப்போதாவது கிடைக்கக்கூடிய பழங்கள் மாதிரி நம்ம இருந்து விடக்கூடாது, கனி தராமல் இருந்து விடக்கூடாது. எப்போதுமே கனி தரக்கூடிய பழங்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதாவது ஒரு திருந்தெடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல டக்குன்னு பயபக்தியோடு இருக்கிறது. இன்னும் வந்துட்டு எங்கேயாவது ஒரு ப்ரேயர் மீட்டிங் போகிறோம், அந்த சமயத்தில் மட்டும் நம்ம மிகவும் பயபக்தி போல் இருப்பது. அந்த இடத்துல நம்முடைய நற்கிரியைகள் அதெல்லாம் செய்து நம்ம நல்லவன்றதை காமிச்சு அப்பா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதற்காக நாம் கனி தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. மாறாக எப்போதுமே கனி தரக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்பதை தான் கிறிஸ்து விரும்புகிறார். அதை தான் நீங்கள் வேதாமத்தில் வாசிக்கும் போது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாக இருக்கிறீர்கள், என்னில் ஒருத்தர் நிலைத்திருந்தால் அவனை நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி அங்கு வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. தேவனோடு நம்ம இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ்வோம் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. அநேகர் இப்படியாக நினைக்கிறாங்க, கிருபையினால் நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால நம்ம நற்கிரியைகள்லாம் கனிகள் எல்லாம் காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. நம்ம கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் நம்மளுடைய நற்கிரியைகளை தேவனுக்கு உண்மையாக நாம் காண்பிக்க வேண்டும். குறிப்பாக பாருங்களேன், ஒரு வசனம் நம்ம ஏற்கனவே படித்தோம். நற்கிரியை செய்வதற்கு கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய கிரியைகளாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம வாசிச்சோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம நற்கிரியைகளை செய்வது நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியில் நம்ம மேம்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதற்கான ஒரு அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் உண்மையிலேயே கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறோம் அப்படின்றத சுட்டி காட்டக்கூடியதாக இந்த செயல் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வோம். தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.